வணக்கம், நான் உங்கள் அன்பிலவல். இன்றைக்கி 1 kg பட்டர் க்ரீம் கேக் ஆர்டர் தாங்க இருந்துச்சு. என் தங்கச்சினா ஃபோன் பண்ணி ஒரு அக்காவுக்கு பர்த்டேக்கு கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நம்பர் தரேன், நீ பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த அக்காவுக்கு கால் பண்ணி, என்னங்கக்கா கேக்கு கேட்டிருந்தீங்களான்னு சொன்னால், ஆமாடா என் பையனுக்கு தாண்டா பர்த்டே, நானே உன்கிட்ட தாண்டா கேக் ஆர்டர் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பையனும் வந்து நம்ம ஊர்லேயே ஒரு அக்கா கேக் செய்கிறாங்கம்மா, அந்த அக்கா கிட்ட தான் நீ வாங்கணும், ஸ்கூல்லலாம் அந்த அக்கா வந்து பேசினாங்க தெரியுமா, நீ அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான்டா. அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவையும் யூடியூப்பில் போடுவியாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக போடுறேன்க்கா, நீங்கள் வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. பசங்களுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி தாங்க பைக் மாதிரி இருக்க எரேசரை வச்சு கொடுத்தாச்சுங்க. வெயிட்டெல்லாம் செக் பண்ணியாச்சுங்க. ஒரு சிலர்லாம் சொன்னாங்கங்க, நீ கேக் வீடியோ மட்டும் போட வேண்டியதானே, ஏன் எல்லாரோட செலிப்ரேஷன் வீடியோலாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது கேக்கு மட்டும் இல்லை, நம்ம அன்போட வெளிப்பாடு. அந்த கேக் கட்டிங்கில் எத்தனை அன்பான உள்ளங்கள் இருக்காங்க, அது கூட என் கேக்கும் இருக்குங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் அன்பிலே